2013 முதல் 2014ஆம் ஆண்டுல சுமார் 40,000 அமைப்புகள் எஃப்சிஆர்ஏ என்ஜிஓக்களாக பதிவு செய்யப்பட்டிருந்தன. 2017 டு 2018ஆம் ஆண்டுல எஃப்சிஆர்ஏ ஒழுங்குமுறை சட்டத்துல பதிவு செய்யப்பட்டுள்ளவை சுமார் 22,000 அமைப்புகள் மட்டுமே. ஆனா அவர்கள் பதவியே இழந்தார்கள். 8,900 அமைப்புகள் எஃப்சிஆர்ஏ சட்டம் அமலுக்கு வந்த ஆண்டிலிருந்து ஒரு முறையும் ரிட்டர்ன் தாக்கல் செய்யவில்லை. அவர்கள் ஒருபோதும் ரிட்டர்ன் தாக்கல் செய்யவில்லை. அதனால் அவர்கள் ரிட்டர்ன் தாக்கல் செய்யாததா சட்டத்தின் விதிமுறைகளை பின்பற்ற ஒரு முழு வருடம் கூட வழங்கப்பட்டது. அதற்கு பிறகும் அவர்கள் சட்டத்தின் விதிமுறைகளை பின்பற்றவில்லை. அதனால் அவர்களின் பதிவு ரத்து செய்யப்பட்டது. மற்றொரு 11,000 அமைப்புகள் 2015ஆம் ஆண்டுல புதுப்பிப்புக்கு விண்ணப்பிக்க வேண்டியிருந்ததா அவர்கள் செயல்பாடுகளை நிறுத்தியதாக கருதப்பட்டனர். அவர்கள் விண்ணப்பிக்கவில்லை. புதுப்பிப்புக்கு விண்ணப்பிக்க அவர்களுக்கு இன்னொரு வருடம் கூட வழங்கப்பட்டது. அவர்கள் இன்னும் விண்ணப்பிக்கவில்லை. அதனால் அரசு அவர்கள் பணம் தேவையில்லை என்று கருதி அவர்கள் செயல்பாட்டில் இல்லை என்றும், எனவே அவர்களுக்கு அந்த பணம் தேவையில்லை என்று முடிவு செய்தது. அதனால் அவர்களின் பதிவு ரத்து செய்யப்பட்டது. இப்போது பதிவு ரத்து செய்யப்பட்டவர்கள் என்றால் பெரும்பாலான அமைப்புகள் பதிவுகள் ரத்து செய்யப்பட்டவர்கள் அவர்கள் ஒருபோதும் செயல்பாட்டில் இல்லை, அவர்கள் எதுவும் செய்யவில்லை என்பதே அதிகம் சாத்தியம். அதனால் இந்த அமைப்புகள் 20,000த்திற்கு மேற்பட்ட உண்மையில் செயல்படும் அமைப்புகளே பணம் பெற்றும் தொடர்ந்து பெறவும் இருப்பவர்கள். அதனால இதன் பார்வையில பதிவின் பார்வையில உண்மையில தொடர்ந்து செயல்பட்டவர்களுக்கு இந்த விதிமுறைகள் குறிப்பிடத்தக்க பாதிப்பை ஏற்படுத்தவில்லை.